உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவிருப்பதிலும் சந்திப்பதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதில் நான் பார்த்து கொண்டிருப்பது கார்த்திகை மாத ராசி பலன்கள். கார்த்திகை மாத ராசி பலன்கள் 2025 மேஷம் முதல் மீனமரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம துல்லியமான கணிப்புடன் வீடியோ பதிவிட உள்ளதுங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்து நாம் ஆள் கூட்டத்தை வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க. இப்போ பார்க்குற அனைவருக்கும் என்ன பண்ணுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுவதமாக இருக்குதுங்க. ரிஷபராசியை பொறுத்தவரையில் காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 2வது வீடாகவும் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் அதை விட்டம் பார்க்க இருக்கிறோம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தன்னை விட்டு ராசியிலே அமர்ந்திருக்கிறார். பஞ்சாமதிபதி சொல்லக்கூடிய புதன் இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறார். அந்த வகையில் புத சுக்கிர யோகம் ஏற்படுவதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க. பூமியால் லாபம் வந்து சேரும். புதிய முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பும் உண்டாகுதுங்க. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் கல்யாண முயற்சிகள் யாவும் கைகூடி வர இருக்குதுங்க. சுப செய்திகள் அதிகம் கேட்கும் மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. அதை அடிக்கடி என்ன பண்ணுங்க, சுப செய்திகள் சுப காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிரமப்படக்கூடிய காலகட்டமாக நம்ம எதிர்பார்க்குறோம். குருவுடைய வக்ரம் அப்படி இருக்க போய் உங்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் குரு உங்களுக்கு ரிஷபராசிக்கு இந்த கவலைகள் தீரும் கார்த்திகை மாதத்தில் எப்படி இருக்க போகிறது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவர் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி முதல் வக்கரம் பெற்று இருந்திருக்கார். உங்கள் ராசிநாதனுக்கு சுக்கிரன் குரு பகவான் சுக்கிரனும் சுக்கிரனும் குருவும் பகைக்கிரமாக என்பதால் இந்த வக்கர காலம் வளர்ச்சி அதிகரிக்கும் காலமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். திட்டமிடாமலேயே சில காரியங்கள் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. தொழிலில் திடீர் முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் இலக்காக மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க இந்த காலகட்டம். பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். வெளிநாட்டு முயற்சியாகவும் பலன் தர இருக்குதுங்க இந்த காலகட்டம். விருச்சிக ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது எப்படி இருக்க போது கார்த்திகை மாத அன்பர்களுக்கு, அதாவது ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் தீரும் கார்த்திகை மாதம். சுக்கிரனுடைய சஞ்சாரம் கார்த்திகை மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதால் யோகம்தாங்க. இது ஒரு பொன்னான நேரம் மட்டுமல்ல, புதிய திருப்பங்கள் ஏற்படும் நேரமும் இந்த காலகட்டமாகும். அங்குள்ள சூரியன் மற்றும் செவ்வாயோடு சுக்கிரன் இணைவதால் சுக்கிர மங்கள யோகம் ஏற்பட இருக்குதுங்க. எனவே உங்கள் உடன்பிறப்புக்காகவோ தாமதித்த திருமணம் எல்லாம் தடையின்றி நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க இந்த காலகட்டம். தனுசு ராசியில் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் சஞ்சாரம் எடுக்க போகிறது. உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12க்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அவர் அஷ்டமத்திற்கு வரும் இந்த நேரம் ஆரோக்கிய தொல்லை உண்டாக இருக்குதுங்க. அதனால் மனக்கலக்கமும் மருத்துவ செலவும் அதிகரிக்க இருக்குதுங்க. சேமிப்பை கரைக்கின்றது என்ற கவலையே உங்களுக்கு மனக்கவலை அதிகமாக இருக்க போதுங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. இடமாற்றம் ஊர் மாற்றம் மற்றும் எதிர்பாராமல் வந்து சேர இருக்குதுங்க. வரக்கூடிய கார்த்திகை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசியில் புதன் சஞ்சாரம் இருக்க போகிறது. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் ஆவார். அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பொன்னான நேரமாக இருக்குதுங்க. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். மண் பூமி வாங்கும் யோகமும் உண்டு. மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பெல்லாம் மாறி பயன்களால் பலன் உண்டாக இருக்குதுங்க இந்த காலகட்டம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு விழிக்க போகிறது. நல்ல தகவல் கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கவலைகள் தீரும் கார்த்திகை மாதம் இந்த மாதம் இருக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள் யாவும் கையெழுத்தாகும்.
வியாபாரத்தில் இருந்த சுணக்கம் நிலை மாறி நல்ல ஒரு விறுவிறுப்பான சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க. தொழிலில் அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக தொழில் செய்வர்களுக்கும் வியாபாரம் நினைக்கிறவங்களும் இந்த காலகட்டம் ஏற்ற காரணமாக இருக்குதுங்க. நீங்கள் செய்யலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்க இருக்குதுங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தர இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். கொடுக்கல் வாங்கல் ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல் இருப்பவங்களுக்கு ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு பணம் ஏமாற்றப்படக்கூடிய காலகட்டம். நீங்கள் சாட்சியத்தோ ஜாயின் போர்டுக்கு பணம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து மீட்டு வெளியே வர முடியாது. ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக எதிர்பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில். எந்த யாருக்காகவும் நீங்கள் சாட்சியோ ஜாயினோ போட வேணாம். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட இருக்குதுங்க. குழந்தைகள் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி கிடைக்கும். மண் பூமி வாங்கும் யோகமும் உண்டாக இருக்குதுங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு. நீங்கள் முதலீடு செய்வதற்கான ஒரு சூழல், இந்த காலகட்டம் நல்லா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிஷபராசியில் பிறந்த முதல் நட்சத்திரம், ரிஷபராசியில் முதல் வர நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். மீதி 2, 3, 4 பாதங்கள் முடிய ரிஷபராசியில் நட்சத்திரமாகும். உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த பலன்கள் பார்க்கும்போது நீண்ட நாட்களாக இருந்த மருத்துவ செலவுகள்லாம் உடல் உபாதைகள்லாம் நீங்கி மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த காலகட்டம் இதுதாங்க. வெளியோகம் வெளிநாடு மண் பூமி பொருள் எல்லாமே வாங்குவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது காலகட்டம். கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. எதிர்கால திட்டங்கள் தீட்டி வாழ்க்கையை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போவதற்கான ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக நம்ம எதிர்பார்க்குறோம். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணையாகவும் கைகூடி வர்றதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. ரிஷபராசியில் 2வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ரோக நட்சத்திரக்காரர்கள்லாம் ஜாலியாக இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், இப்படியே மைண்டு ஓடக்கூடிய ஜாதகம் உங்களுக்கு. என்னன்னாக்கா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சுக்கல மங்கள யோகம் உண்டாக இருப்பதால் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகவில்லையே, திருமண தடை ஏற்பட்டிருந்த காலகட்டம் திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக இருக்குதுங்க. அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை காத்து கொண்டு வந்த காலகட்டம், நீண்ட நாட்களாக மழை சத்தம் கேட்கல எங்கிருந்த காலகட்டம், அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த காலகட்டம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் மழை சத்தம் வீட்டில் கேட்பது ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. அக்கம் பக்கத்தினுடன் கொஞ்சம் சற்று விவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. மௌனம் காப்பு நல்லது. உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்கிறது, ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷப ராசியில் கடைசி நட்சத்திரம் சொல்லக்கூடியது மிருகசீரிஷம் அப்படி பார்க்குறோம். மிருகசீரிஷத்துக்காகலாம் வீண் கோபம், வீண் டென்ஷன், வீண் விவாதங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த விஷயத்தையும் செய்யாமல் சற்று சிந்தித்து செய்வதே நல்லதாக இந்த காலகட்டமாக இருக்குதுங்க. ஏன்னா கவலைகள் தீரும் கார்த்திகை மாதத்தில் மிருகசீரிஷத்துக்காரர்கள்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எண்ணியவை நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. நீங்கள் வெளியோகம் வெளிநாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நாள் முயற்சி எடுத்துக்கிறீங்க, இல்லை அரசாங்கத்துறையில் அரசாங்க வழியில் நீங்கள் முயற்சி எடுத்துக்கிறீங்க, எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக இருக்குதுங்க. நீங்கள் பயன்படுத்திங்க. அடுத்த வர கிரகம் உங்களுக்கு இந்த யோகத்தை பயன்படுத்தினீங்க. யோகத்தை பயன்படுத்தவே போதும். சுக்கிர மங்கள யோகம் இருப்பதால் எல்லா வேலையும் நன்மை தரும் ஒரு மாதமாக நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா நேர்களை ரிஷபராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வெளியே பொறுமையாக கேட்ட ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நன்றி, வணக்கங்க.